எடுக்க மனசும் நிறையுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கும்பகோணம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலைக்கு மினி பஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ஏறினீங்கனாலே கோயில் வாசலில் கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கு உண்டான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் இருக்கும். நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம், வளையப்பேட்டை, மாங்குடி அது வழியாக தாண்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடலாம். இப்போ சுவாமிமலை ஆற்றங்கரையில் தான் இருக்கும், காவேரி ஆற்றங்கரையில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சுவாமிமலை கோயில். ஸோ நம்ம உள்ள போய் தைப்பூசத்துக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, முதல்ல எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சுவாமிமலையை ரீச் ஆனது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30க்கு நான் ரீச் ஆகிட்டேன். இன்னும் கோயிலுக்குள்ளார போல் வெளியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏன்னா ஒரேடியாக பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கோயில் பற்றின ஹிஸ்ட்ரி, சுவாமிமலை ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நடந்தே நம்ம கோயிலை ரீச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு போகிற வழியில் உள்ள கடைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் லாஸ்ட்டு தைப்பூசத்துக்கு இங்கே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா கோயில் வாசல் வரைக்குமே க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் அதுமாரி இல்லை. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே முருகன் அண்ணன் கணேசன்ட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது பாருங்கள், நிறையா பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா க்ரௌடு இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் க்யூவை வரிசை கட்டி வேறு விதமாலாம் விட்டுருந்தாங்க. நம்ம அது உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு லைன் தான். இந்த லைன் கடைசி வரைக்கும் இருக்குது. நம்ம சுவாமிமலைக்கு 2 ஸ்டெப்ஸ் மாடி ஏறணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 படிகள் இருக்கும். அந்த 60 படிகளுமே 60 தேவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சுவாமிமலை ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. தேவர்களில் முதல் ஆளாக இருக்கிற பிரம்மனுக்கு தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தலக்கணம் இருந்து வந்தது. சிவபெருமான் அவர் சந்திக்க வரும்போது முருகப்பெருமான் கண்டுக்காமல் சிறிய பாலகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதுவும் கண்டுக்காமல் சிவபெருமானை மட்டும் சந்திச்சுட்டு போனதுனால முருகப்பெருமான் கோபமாயிட்டாராம். உடனே பிரம்மனை கூப்பிட்டு பிரணவம் என்னும் பொருளையும் அதுக்குண்டான தத்துவத்தையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் எப்படி நீங்கள் பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் குட்டி சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவிட்டுட்டார். ஸோ அதனால் பிரம்மன் சிறையில் இருந்ததுனால படைக்கும் தொழிலானது ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. இதை அறிந்து கொண்ட சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, முருகன்கிட்ட கேட்டிருக்காரு. தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட முறையிட்டவுடனே சிவபெருமானுக்கும் அந்த பிரணவம் என்னும் பொருளோட தத்துவமும் இதுவும் தெரியல அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு. சிவபெருமானுக்கே தெரியல அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஏதோ ஒரு முனிவர் தான் தவம் கலையக்கூடாது, தான் தவத்தை கலைக்கிறவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு சாபத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தை கண்டினியூ பண்ணியிருக்காரு. எப்படியா இருந்தாலும் சிவபெருமானை தரிசிக்கிறது தான் கடைசியோட இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் தன் தவம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி எழுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன் ஞான திருஷ்டியிலே சிவபெருமான் வந்துடுறாரு. ஆனால் நம்ம இப்படி ஒரு சாபத்தை சொல்லி இந்த தவத்தை புரிஞ்சிகிட்டு இருக்குமே, அப்போ சிவபெருமானுக்கு எல்லாமே மறந்துடுமே அப்படின்னு சொன்னதுனால, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண் விழிச்சு என்னை பாருங்கள் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாராம். சிவபெருமான் சொல்லும்போது அந்த திசையில் இருக்கும்போது அந்த அந்த பிரணவம் என்கிற பொருளையும் சிவபெருமானு மறந்துடுறதாக ஒரு ஐதீகம். அது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இதுக்கு உனக்கு பொருள் தெரியுமா முருகான்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை சொல்லணும்னா நான் குருவாகவும் நீங்கள் சிஷியனாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார் முருகப்பெருமான். சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் குருநாதனாக பார்த்திங்கன்னா முருகனும், சிஷியனாக பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பிரணவம் என்னும் மந்திரத்தை பொருள் உரைத்துன்னு கூட பாட்டெல்லாம் வந்திருக்கும்.
அதுக்கு உண்டான அர்த்தத்தையும் பொருளையும் வந்து குரு முருகப்பெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அது என்னங்கிறத நான் காதில் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு காட்சி வந்து நம்ம சுவாமிமலைக்கு நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும். கோவிலுக்கு வந்ததில்லை அப்படின்னு நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறவங்க ஸ்க்ரீனில் சைடில் அந்த ஃபோட்டோவானது உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம இது பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரகாரம் ஏறி மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 60 படிகளில் 30 படிகள் ஏறி மேலே வந்துட்டோம். இன்னும் 30 படிகளானது பாக்கி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால் காவடியில் பால் குடம் ப்ளஸ் காவடிலாம் எடுத்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. க்ரௌட் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த பிரணவம் என்னும் பொருளோட இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் என்னும் அதுதான் அதோட அர்த்தமும் பொருளும் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் வந்து இந்த தளத்தில் வந்து காட்சி தருகிறாரு. சிவபெருமான் எவ்வளையோ திருவிளையாடல்கள் நடத்தியிருப்பார். முருகன் நடத்தின திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறனால பிரணவம் என்னும் பொருள் தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் என்னும் சொல் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாமே. ப்ளஸ் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருடங்கள் எல்லாத்தையுமே பதிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற சுபகிருது வருடம், அடுத்து வரப்போட வருடங்கள் தமிழ் வருடங்களோட எல்லாரோட இதுவுமே இந்த டீட்டெயிலுமே இந்த படிகள்லேயும் அவங்க பதிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட மூலஸ்தானத்துக்கு வரைக்கும் போயிட்டோம். அங்கே கேமரா எதுவும் அலௌட் கிடையாது அப்படிங்கிறனால நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ இது மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 2வது 30 படிகள் அடுத்த 30 படிகளையும் தாண்டி கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா கொடிமரம் ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கணபதி, அவரை வணங்கிட்டு நாம் மூலவர் சுவாமிநாத சாமி உள்ள போகலாம். முத்துக்குமரா, கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. ஓ மீனில் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலாலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரையிலுக்கும் குமரன் இவன் கலையா. பெருமான் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அகஸ்தியரும் இருப்பார். ஸோ அவரையும் நம்ம மறக்காமல் வணங்குறது நல்ல முறையும் நல்ல ஒரு இதுவும் கூட. நம்ம இப்போ தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இன்னும் பக்தர்கள் அடுத்த தரிசனத்துக்காக எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம 1 by 1 அப்படியே அவங்களுக்கு எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம பொறுமையாக படி இறங்கி கீழே வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் ஏதாவது இது மாதிரி சுவாமிமலை கோயிலுக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு குறைகள் வந்துட்டால் தயவுசெய்து மன்னிச்சுடுங்க. அந்த குறைகளை நான் சீக்கிரமே திருத்திக்கவும் பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தல வரலாறு இருந்தாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். நம்ம அவ்வளோதான் வீடியோவில் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து நான் வரும்போது மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தேன். இப்போ போகும்போது இன்னொரு வாசல் வழியாக போகிறேன். இந்த பக்கமாகவும் நிறையா பக்தர்கள் வந்து வருது இருக்கும். நீங்கள் அதுமாரி கோயிலுக்கு வரீங்க மாலை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ஃப்ரெண்டு கடை கோயில் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்டயே மாலை வாங்கிக்கலாம். சரஸ்வதி, நான் கல்யாணபுரத்தில் இருக்கேன். சென்னையிலேருந்து வந்து கல்யாணபுரத்தில் இருக்கேன். சென்னையில் இருக்கும்போது நான் குமரன் குன்றத்தில் வருஷம் காவடி எடுத்துட்டு இருந்தேன். போன வருஷம் லாக்டவுன் எடுக்க முடியல, எங்கள் கல்யாணபுரத்துலேயே எடுத்தோம். இந்த வருஷம் சுவாமிமலை இருக்கிறதுனால அறுபடை வீடில் ஒரு வீடு அதனால இங்கே வந்து எடுக்கலான்னு இங்கே வந்து காவடி எடுத்திருக்கேன். இந்த காவடி எடுக்கிறதே ஒரு பெரிய வாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி எடுக்க மனசும் நிறையுது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியாக போயிருக்கு. காவடி எடுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அது கிடைக்கிறதே அதிசயம்னு தான் சொல்லணும், அற்புதம்னு தான் சொல்லணும். அதுவும் முருகனுக்கு காவடி எடுக்கிறதுனா ரொம்பவே விசேஷமானது. காவடி எடுத்து அபிஷேகம் பண்ணி முருகனை வழிபட்டால் முருகன் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டான். எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும். நாள் கடந்தாலும் அது எந்த நேரத்தில் எப்படி எந்த மாதிரி சிறப்பாக நமக்கு கிடைக்கணுமோ அதைப்படி அந்த மாதிரி செஞ்சு தருவார். முருகனையே என்றைக்கும் கைவிட மாட்டார். நாமளும் முருகன் திருவடியை என்றைக்குமே விடக்கூடாது. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் முருகன் அருள் பெற்று சந்தோஷமாக வாழுங்க. நான் சொன்ன இன்னொரு கோயிலோட இன்னொரு மறுபக்கம் தான். இந்த கோயிலில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து மாலை கட்டி கொடுக்குறாங்க. பூக்கடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்கள்ட்ட வந்து நீங்கள் இதுமாரி
மிஸ்டர் கும்பகோணம் சப்ஸ்கிரைபர் இல்லை நான் குமார் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரைஸ் என்னவோ அதை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. பெரிய கடையெல்லாம் இல்லை நண்பங்க, எங்கள் கூட படிக்க பையன். அதனால் அவனாட்டி முடிஞ்சது அவனுக்கு கட்டுப்படி ஆகிற அமௌண்ட் என்னவோ அதை கண்டிப்பாக மற்றபடியே கண்டிப்பாக பண்ணி கொடுப்பான். ப்ளஸ் நிறைய கடைகள் இருந்துச்சு. வீடியோவை எண்டு கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம இன்றைக்கி தைப்பூசம் வந்து கரெக்டாக வந்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு வந்தோம், ஒரு 9:30க்குள்ளாரையே எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கோயில் பற்றின விளாக் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுமாரி கும்பகோணத்தை சுற்றி நிறையவே கோயில் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு விளாக கண்டிப்பாக கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறோம். ஸோ இந்த கோயிலை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் தேங்காமல் கமெண்டில் கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த கோயில் பற்றி இல்லை உங்கள் வேண்டுதல் மட்டும் எங்கே எடுக்கிறது, இதுமாரி நாங்கள் வேண்டியிருக்கோம், இதுமாரி எங்கே கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தாராளமே ஹெல்ப் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு A to Z அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் இந்த கோயில் இல்லை கும்பகோணத்தில் எந்த கோயிலில் வேண்டுதல் வச்சுருந்தாலும் நீங்கள் தயங்காமல் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய்.